தமிழ்மொழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம். நான் உங்கள் மகேஸ்வரி. கடலூர் புனித அன்னாள் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டம் நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி அமலோர் பவம் தலைமை தாங்கினார். சமூக நல பற்றாளர் குழந்தை தரசு முன்னிலை வைத்தார். சிறப்பு விருந்தினராக கடலூர் மாநகராட்சி வரி வாக்கு செலுத்துபவர்கள் மற்றும் நுகர்வோர்கள் நல சங்க தலைவர் போஸ் ராமச்சந்திரன், வழக்கறிஞர் பிரதீப் வேதநாயகம், பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சகாய ஆண்டனி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இக்கூட்டத்தில் போஸ் ராமச்சந்திரன் பேசும்பொழுது, கடலூர் புனித அன்னாள் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவிகள் 12ஆம் வகுப்பு தேர்வில் 100% தேர்ச்சி பெற ஆசிரியர்கள் கற்பித்து தமிழ்நாட்டிலேயே இப்பள்ளி முதலிடத்தில் வர வேண்டும் என தெரிவித்தார். ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது பெற்ற திருமதி சோஃபியா நோயலா மேரி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார்கள். மேலும் மாணவிகள் கற்றல் திறனை அதிகரிக்கவும் தேர்ச்சியிடத்தை அதிகப்படுத்தவும் பள்ளியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் மற்றும் செயல்முறைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இப்பள்ளியின் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பள்ளிக்கு பாலமாக இருந்து செயல்பட வேண்டும். மாணவிகளின் முன்னேற்றத்திற்காக பெற்றோர்களின் பங்கு அதிகரிக்க வேண்டும். படிப்பு மட்டுமல்ல, நல்ல ஒழுக்கமும் மாணவிகளிடம் வளர வேண்டும். தற்பொழுது ஒரு குடும்பத்திற்கு ஒரு குழந்தை, 2 குழந்தை இருப்பதினால் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செல்லம் அதிகம் கொடுக்கப்படுகிறது. பெற்றோர்கள் மாணவிகளின் படிப்பு திறனை வளர்க்கவும் ஒழுக்கமாக இருக்கவும் பெற்றோர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் 50 பேரும் ஆசிரியர்கள் 25 பேரும் கலந்து கொண்டனர்.